ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஒரு செயல் வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க பாஸ்டில் அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 கரெக்டாக. ஐ வெண்ட், தே ஸ்லெப்ட், வி வெண்ட், அந்த மாதிரி கரெக்டாக. இப்போது ஒரு செயலை நீங்கள் கடந்த காலத்தில் செய்யலை, அப்போ எப்படி சொல்கிறது? இப்போ நான் போகவில்லை, அது எப்படி நான் சொல்லணும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் டிட் நாட் யூஸ் பண்ணணும். டிட் நாட் யூஸ் பண்ணிவிட்டு V1 தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிட் நாட் கோ, ஷீ டிட் நாட் கம், தே டிட் நாட் ஈட், இந்த மாதிரி. ஸோ டிட் நாட் வரப்போ கண்டிப்பாக அந்த செயலோட V1 தான் நம்ம யூஸ் பண்ணணும், தவிர V2 யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிட் நாட் வெண்ட் சொல்லக்கூடாது, ஐ டிட் நாட் கோ. ஷீ டிட் நாட் ஏட் சொல்லக்கூடாது, ஷீ டிட் நாட் ஈட். தே டிட் நாட் பிளேட் சொல்லக்கூடாது, தே டிட் நாட் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா டிட்டே வந்து பாஸ்ட் டென்ஸ் தான், அது கூட மறுபடியும் நம்ம V2 யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரால்ஸ் பிரியா ரமேஷ் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கூலில் லைவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் குரூப் கிளாஸஸ் வந்து ஏப்ரல் 1st வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணி சீக்கிரம் இங்கிலீஷ் பேச முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ.